நமஸ்தே. இன்னைக்கு நம்ம ஒரு புது டாபிக் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ரீடிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 2 லெட்டர், 3 லெட்டர், 4 லெட்டர், 5 லெட்டர் வேர்ட் வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் யஹ் வஹ் யூஸ் பண்ணிட்டு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது, யஹா வஹா கஹா, அதாவது ஹியர், தேர், வேர். அதுக்கு இன்னொரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, இதர், உதர், கிதர். இதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் அண்ட் கொஸ்டின்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது, இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஹா நஹி. ஹானா எஸ், நஹினா நோ. ஓகே, நஹி இஸ் நோ. சோ இப்போ இது என்னன்னா எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இஃப் எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் டு யூ, how your answer will be. ஓகே, எப்படி நீங்க அதுக்கு ஆன்சர் கொடுக்க போறீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ நீங்களும் ஒரு எஸ்ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டினை எப்படி கேட்கறதுன்றதையும் நீங்க இதுல கத்துப்பீங்க. ஓகேவா? சோ யூ கேன் லேர்ன் டு ஆஸ்க் த கொஸ்டின் அண்ட் ஆல்சோ டு சே த ஆன்சர் டு தட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேவா? சோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹா எஸ், நா நஹி, நஹி நா எது வேணா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அது நோ அப்படிங்கிறதுக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் இட் இஸ் அ டைரக்ட் கொஸ்டின். வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறது டைரக்ட் கொஸ்டின். இது எப்படி நம்ம கேட்போம்? உங்களுக்கு ஆல்ரெடி இது நடந்திருக்கு இல்லையா? உங்களுக்கு இது நம்ம முடிச்சிருக்கோம். சோ உங்களுக்கு தெரியறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு. வாட் இஸ் திஸ் அப்படிங்கறத எப்படி கேட்போம்? This clock. Oh, what is this? ஹிந்தில வாட் இஸ் கேட்கணுமா? திஸ்ன்றத எப்படி கேட்கணும்? ஓகே ஓகே. what is this? यह क्या है? यह क्या है? வெரி குட். यह क्या है? சோ இதுக்கு டைரக்டா நம்ம என்ன ஆன்சர் பண்ண போறோம்? திஸ் இஸ் அ கிளாக்ன்றதா நம்மளோட ஆன்சரா இருக்க போகுது இல்லையா? ஹவ் யூ வில் சே திஸ்? இப்ப கியா ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல இது என்ன திங்கோ அந்த திங்க அங்க போட போறோம். ஓகேவா? கிளாக்குக்கு நமக்கு வேர்ட் தெரியுமா ஆல்ரெடி? கடியா? घड़ी. 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 यह घड़ी है. यह घड़ी है. வெரி குட். சோ இது பாத்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின், டைரக்ட் ஆன்சர். இப்ப இதுவும் பாக்குறீங்க, இதுவும் ஒரு கிளாக் மாதிரி தான் இருக்கு. பாக்குறதுக்கு கிளாக் மாதிரி தான் இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷோ பீஸ் மாதிரி இருக்கு. அதுல ஒரு பென் ஸ்டாண்ட் இருக்க மாதிரியும் கூட இருக்கு. சோ இதுல நம்ம we are getting little bit of confusionன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ஷாப்புக்கு போறீங்க, இந்த மாதிரி ஒரு திங் பாக்குறீங்க. சோ ஷாப் கீப்பர் கிட்ட நீங்க கேட்க போறீங்க, இது கிளாக்கா இல்லையா, இது பென் ஸ்டாண்டா இல்லையா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. you are going to clarify all these doubts to the shopkeeper. ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இஸ் இட் அ கிளாக்? ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இது கிளாக்கா இல்லையா அப்படின்னு. என்ன இது கடிகாரமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஓகேவா? சோ இது எப்படி கேட்கணும் அப்படின்னா, क्या यह घड़ी है? இப்ப இந்த எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல மட்டும்தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொஸ்டின் வேர்டு வரும். ஓகேவா? கொஸ்டின் வேர்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்ப வரும்னா எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்டார்டிங்ல கியா அப்படின்ற வேர்டு வரும். ஓகே, நீங்க இது வரைக்கும் பார்த்த எதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கியா ஃபர்ஸ்ட் வராது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும், யஹ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, கியா நெக்ஸ்ட் தான் வந்திருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ்ல வர மாதிரி வாட் இஸ், வென் இஸ், வேர் இஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொஸ்டின் வேர்டு ஹிந்தில வராது. ஹிந்தில கொஸ்டின் வேர்டு ஃபர்ஸ்ட்ல எப்ப வரும்னா இஃப் இட் இஸ் என்ன கொஸ்டின், எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டினா இருந்தா மட்டும்தான். இந்த கொஸ்டினோட ஆன்சர் இஸ் கோயிங் டு பி எஸ் ஆர் நோ அப்படின்ற டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் என்ன மாதிரி வரும்னா கியா அப்படின்ற வேர்டு நமக்கு ஃபர்ஸ்ட்ல வரும். கியா யஹ் கடி ஹை? இஸ் இட் அ கிளாக்? இஸ் இட் அ கிளாக் அப்படின்னு கேக்குறாங்க. சோ கியா யஹ் கடி ஹைன்னு கேட்டாச்சு. சோ இப்ப இந்த ஷாப்கீப்பர் இது கிளாக்கா இருந்ததுன்னா எஸ்ன்னு சொல்ல போறாரு, இல்லன்னா நோன்னு சொல்ல போறாரு. ஓகேவா? இது ஒன்லி ஷோ பீஸ், இது ஒர்க் ஆகாது, கிளாக்கா எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, இட் இஸ் லைக் அ ஷோ பீஸ் அப்படின்றதுனா அவர் நோ சொல்லுவாரு இல்லையா? இப்ப நோன்னு வச்சுக்கோங்களேன். நோக்கு என்ன வேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும்? நஹி. நஹி வேர்ட் யூஸ் பண்ணணும். இஃப் இட் இஸ் எஸ், which word you will be using? Yeah. 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 That is in English word. Oh. ஹிந்தில என்னங்க தெரியலங்க. இப்பதானே சொன்னேன் ஹா. ஹா. ஓ ஹாவா? ஓகே. ஹா. ஹாவா தான் யான்னு சொல்லிட்டீங்களா? ஆமா ஆமா. ஹா. இப்ப எப்படி ஆன்சர் வரும்? சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரை பண்ணுங்க. हाँ, घड़ी है. हाँ, यह घड़ी है.
Yes. हाँ यह घड़ी है. हाँ यह घड़ी है. Okay. கியாவை மட்டும் எடுத்துட்டு கியாக்கு என்ன ஆன்சர் கொடுக்க போறோம், ஹாமா நாவா அப்படி போட்டுட்டு நம்ம வந்து பேலன்சிங் அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகேவா? இஸ் இட் நாட் அ பென் ஸ்டாண்ட்? ஓகே, இது பென் ஸ்டாண்ட், இது வந்து இதுதான் சொல்லிட்டாரு அந்த பர்சன் வந்து, the particular person said that this is a clock ன்னு சொல்லிட்டாரு. அப்போ இது பென் ஸ்டாண்ட் இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் நமக்கு. ஓகேவா? சோ நமக்கு என்ன டவுட் வருது, இது வந்து பென் ஸ்டாண்ட் இல்லையோ அப்படின்ட்டு. ஓகேவா? இஸ் இட் நாட் அ பென் ஸ்டாண்ட் அப்படின்னு கேக்குறோம். சோ எப்படி கேட்போம் இத? क्या यग नहीं पेन स्टैंड? क्या पेन यह स्टैंड नहीं है. वेरी गुड. क्या यह पेन स्टैंड नहीं है? ஓகே, என்ன இது பென் ஸ்டாண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறோம். சரியா? சோ பென் ஸ்டாண்ட் நஹி ஹை. பென் ஸ்டாண்டுக்கு வந்து கலம் தான் அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்றோம். கலம் தான் அப்படிங்கிற வேர்டு பென் ஸ்டாண்டுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். क्या यह कलमदान नहीं है சொல்றாரு அவரு. ஹா அப்ப என்ன சொல்லணும்? ஆமாம் ஆமாம், இது பென் தாங்கியும் பேனா தாங்கியும் கூட. எஸ் எஸ், திஸ் இஸ் ஆல்சோ அ பென் ஸ்டாண்ட். ஆல்சோ அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? ஆல்சோக்கு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? அந்த if வேர்டுக்கு ஆப்போசிட் சொன்னீங்களே அதானே மேம்? பி. பி ஆல்சோக்கு வந்து பி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? பி அப்படிங்கிற வேர்டு. சோ ஹா எஸ் எஸ்க்கு என்ன பண்ணணும்? ஹா ஹா हाँ ஹா ஹா यह 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 कलम भी है. कलमदान कलमदान भी है. yes, very good, very good. हाँ यह कलमदान भी है. yes yes, this is also a pen stand. okay va? yes. Who are you? Again this is a direct question. Who are you is a direct question, you all knows it. okay, எப்படி கேப்போம்? who are you ன்றது எப்படி கேப்போம்? हाँ कौन है? तू कौन है? तू कौन है, आप कौन है, तुम कौन हो. இது எதை யூஸ் பண்றீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் மேம் ஹைன்னா ப்ளூரல்ல சொன்னீங்க. ஹைன் வந்து ஆப்புக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கிறதுக்கும் ஹைன் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். to show the respect we have to use hein. okay ஓகே ஓகே, அப்ப ஹைனே யூஸ் பண்ணிக்கலாம் மேம், ஏன்னா அவங்க யாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஓகே, சொல்லுங்க எப்படி சொல்ல போறீங்க சென்டென்ஸ்? तू ஆப் தானே சொல்றீங்க, ஆப் சொல்றீங்க, அப்புறம் இதுக்கு आप कौन है? hein. है आप कौन है. சூப்பர், வெரி குட். அவர் சொல்றாரு ஐ அம் கோபால் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐ ஆம்க்கு என்ன சொல்லணும்? நேத்திக்கு இத பத்தி தான் பெரிய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. मैं गोपाल है. கோபால் है நோ. மேல ஸ்டார்ட் ஆச்சுன்னா சென்டென்ஸ் எதுல முடியும்? हूं हूं. हूं हूं. हूं हूं मैं गोपाल हूं. मैं गोपाल हूं. இப்ப நீங்க யார்கிட்டயாவது நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாலும் मैं अनुषा हूं அப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஓகேவா? मैं अनुषा हूं. ஓகே, मैं गोपाल हूं. கோபால்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு, கேப்பாலா இருக்கு, சாரி. ஓகே, இப்ப அந்த பர்சனுக்கு வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டாங்க, நீங்க வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் போல இருக்கு. சோ நீங்க யாரு, அந்த பர்சனா இருக்குமோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க யாருன்னு கேட்டாரு அவரு. அவர் சொல்லிட்டாரு நான் வந்து கோபால் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் இவருக்கு டவுட் தீரல. சோ இவர் கேக்குறாரு ஆர் யூ முரளி அப்படின்னு கேக்குறாரு. நான் தான் பேரையே சொல்லிட்டேனப்பா அப்படின்னு போறாரு அவரு. ஓகே, சோ ஆர் யூ முரளி அப்படின்னு கேக்குறாரு. இப்ப எப்படி கேட்போம்? இப்ப வந்து எஸ் ஆர் நோ. இவர் முரளினா ஆமா நான் முரளி அப்படின்னு சொல்லுவாரு. முரளி இல்லைன்னா நோ ஐ எம் நாட் முரளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டது ஹூ ஆர் யூ, டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? இப்ப நம்ம கேக்குறது டவுட். ஓகே, இவர் இந்த பர்சனா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குற ஒரு கொஸ்டின் இது. ஓகே, சோ
இது வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? சோ எப்படி கேட்போம்? आप मुरली है இது வந்து आप மாடுலேஷன்லயே கேக்குறது. இது வந்து மாடுலேஷன்லயே கேக்குறது. ஆப் முரளி ஹே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடுலேஷன்ல கேக்குறது. எக்ஸாக்ட்லி இஃப் இட் இஸ் a question, how we will be asking it? क्या आप मुरली है क्या क्या आप मुरली हैं? क्या ओ क्या आप मुरली हैं? ஓகே, அவர் சொல்றாரு இந்த வார்த்தை வரலையே. என்னம்மா? வாட்ன்ற சென்டென்ஸே இல்ல. வாட்டே கிடையாது. क्या आप முரளி है அப்படின்னா நீங்க முரளியா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா, அந்த முரளியா அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? ஓகே. அந்த கொஸ்டினோட அந்த இதுதான் இங்க கொடுத்திருக்கோம். ஓகே, நோ ஐ எம் நாட் முரளி அப்படின்னு சொல்றாரு. நான் முரளி இல்ல அப்படின்னு சொல்றாரு அவரு. ஓகே, நோக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும்? நஹி. நஹி. நஹி மே மே नहीं முரளி मैं मुरली नहीं है நஹி திருப்பி नहीं வரக்கூடாதோ? வரணும் வரணும் சொல்லுங்க. நஹி हाँ, மேம் नहीं முரளி. नहीं ம். नहीं नहीं में मुरली मैं नहीं मुरली नहीं है நஹி. में ம். नहीं में ம். मुरली नहीं है. ठीक है அததான் திரும்ப திரும்ப கேக்குறேன். ஹே ஏன் வருது? ஓ ஹே வரக்கூடாதா? அதான் மே வந்து ஆமுக்கு பதிலா வருதுல்ல மேம்? நஹி மே 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 இத்தனை வாட்டி சொல்றோமே, அப்ப மேக்கு என்ன வரணும்? मुरली है. ஹூமா ஹே வந்து இஷ்டதானே ஆமுக்கு ஹூமா ஆம் இருக்கு இல்லையா? ஐ ஆம். ஆமா. சோ ஹூன் தானே வரணும். ओके. नहीं मैं मुरली हूँ. नहीं 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 मैं मैं मुरली नहीं हूँ. नहीं हूँ. नहीं हूँ नहीं मैं मुरली नहीं हूँ. यस नहीं मैं मुरली नहीं हूँ यस. இருந்தாலும் அவருக்கு டவுட் தீரல. ஓகே, இவருக்கு தெரிஞ்ச அந்த முரளின்ற பர்சன் வந்து இன்ஜினியர் போல இருக்கு. ஓகேவா? சோ அதனால அவர் அதையும் வச்சு கிளியர் பண்ணிக்கலாம்னு பாக்குறாரு. ஆர் யூ an engineer அப்படின்னு கேக்குறாரு. ஓகே, அவர் முரளியா இருந்தா தானே அவர் இன்ஜினியரா இருக்க முடியும். So, என்ன அதனால இவர் என்ன கேக்குறாரு, மறுபடியும் இன்னொரு விதமா ட்ரை பண்ணி பார்ப்போம், இவர் முரளியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர் யூ an engineer அப்படின்னு கேக்குறாரு. ஓகே, எப்படி கேட்போம் அத? क्या क्या तुम आप தான் இவ்வளவு நேரமா யூஸ் பண்ணோம். क्या आप इंजीनियर है? वेरी गुड. क्या आप इंजीनियर हैं? அவர் சொல்ல போறாரு நோ நோ ஐ எம் அக்கௌண்டன்ட். இத வந்து ரெண்டு விதமா ஆன்சர் ரிப்ளை பண்ணலாம். ஓகேவா? நோ ஐ எம் நாட் என்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்குற விதமா அவர் யார் ஆக்சுவலின்றதையும் சொல்லலாம் இல்லையா? எனக்கு இப்ப வந்து நீங்க வந்து முரளியா அப்படின்னு கேட்டதுக்கு நான் முரளி இல்ல, நான் வந்து இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா நேம் சொல்லியும் அந்த கொஸ்டினை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் இல்லையா? சோ த சேம் திங் இஸ் ஹேப்பனிங். நீங்க இன்ஜினியரான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லலாம்? இல்ல நான் என்ஜினியர் இல்ல அப்படின்னு சொல்லியும் முடிக்கலாம். இல்லன்னு சொல்லிட்டு அவர் யார் ஆக்சுவலின்றதையும் அவர் சொல்லலாம். ரெண்டு விதமா அந்த ஆன்சர் கேன் பி இல்லையா? சோ அத மாதிரி இப்ப அந்த செகண்ட் டைப் ஆஃப் ஆன்சர் தான் இங்க நமக்கு கொடுத்திருக்கோம். பாத்தீங்கன்னா நோ நோ ஐ எம் அக்கௌண்டன்ட், நான் என்ஜினியர் இல்ல நான் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஓகேவா? नहीं नहीं आई एम अकाउंटेंट हूँ. मैं अकाउंटेंट नहीं नहीं मैं अकाउंटेंट हूँ. यस नहीं नहीं मैं अकाउंटेंट हूँ. ஓகே, அந்த டாட் எல்லாம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இட் ஷுட் பி ஸ்டைலிஷ் ப்ரொனவுன்சியேஷன். நஹீம் நஹீம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, நஹி நஹி மே மேனு பாத்தீங்கன்னா மைன் அப்படின்னு வந்து ரொம்ப அழுத்தி அந்த டாட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. மே அவ்வளவுதான். ஓகேவா? அது வந்து அப்பதான் கொலோக்கியல்ல கரெக்டா இருக்கும். ஓகே, மே அக்கௌண்டன்ட் ஹூம். ஹூம் பாத்தீங்கன்னா ஹூன்னு அப்படின்னு பண்ணக்கூடாது. ஹூம் அதுவும் வந்து ஸ்டைலிஷா பண்ணணும். ஓகே ஓகே, இப்ப இது ரெண்டு வேற ஒரு பர்சன் கிட்ட போறோம். அவங்களோட டாபிக் முடிஞ்சிருச்சு. ஓகே, அவர் வந்து என்ஜினியர் இல்லன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணி விட்டாரு. சோ அவர் வந்து போய் தான் அவனு வேற வழி இல்ல. இப்ப வந்துட்டு வேற ரெண்டு பேர் பேசுறாங்க. ஆர் யூ நாட் அ ரைட்டர்? நீங்க ரைட்டரா அப்படின்னு கேட்கல, நீங்க ரைட்டர் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ரைட்டர் தானே,
நீங்க ரைட்டர் இல்லையா அப்படின்னு கேக்குறோம். ஓகேவா? क्या आप राइटर नहीं है? வெரி குட், சூப்பர். क्या आप राइटर नहीं है அப்படின்னு கேட்கலாம். ஆப் லேக்கக் ஹேனா, லேக்கக் வந்து ரைட்டருக்கான வேர்டு. ஓகேவா? ரைட்டருக்கு வந்து என்ன வேர்டுனா லேக்கக் அப்படின்ற வேர்டு வந்து ஹிந்தியில யூஸ் பண்ணணும். ஆப் லேக்கக் ஹேனா, நீங்க லேக்கக் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறது. ஓகேவா? இதுல வந்து நீங்க முதல்ல சொன்னதும் வெரி குட், கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. வெரி குட் ஜூலி, நைஸ் ட்ரை. ஓகேவா? அதுக்கு அவர் சொல்றாரு நோ நோ டெஃபினெட்லி நாட். நோ நோ டெஃபினெட்லி நாட். டெஃபினெட்லிக்கு வந்து பில்குல் அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம். டெஃபினெட்லிக்கு வந்து பில்குல் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். இப்ப சொல்லுங்க. இப்ப இதுல என்ன ஒண்ணுமே இல்ல. நோ நோ நாட் எல்லாத்துக்குமே ஒரே வேர்டு தான். டெஃபினெட்லிக்கு வந்து பில்குல் என்ன வரப்போகுது இப்போ? बिल्कुल नहीं. அவ்வளவுதான். சூப்பர். சோ நஹி நஹி பில்குல் நஹி, இல்லவே இல்ல, நான் வந்து ரைட்டர் கிடையாது, லேக்கக் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? சத்தியமா நான் லேக்கக் இல்லப்பா அப்படின்றாரு. Then are you poet? I hope you know the difference between the எழுத்தாளருக்கும் கவிஞருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? கவிஞர்ன்றது வந்து பாடல் போயம்லாம் எழுதுறவங்க. அதே வந்துட்டு பாத்தீங்கன்னா எழுத்தாளர் வந்து கட்டுரைகள், அந்த கதைகள் அதெல்லாம் எழுதுறவங்க வந்து எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? சோ அவர் முதல்ல சொல்லிட்டாரு நான் எழுத்தாளர் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சோ இவரை வந்து மறுபடியும் கேக்குறாரு, அப்பனா நீங்க கவிஞரா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஓகேவா? கவிஞருக்கு வந்து என்ன வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம்னா கவி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். கவிஞருக்கு வந்து கவி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். இப்ப வந்து ட்ரை பண்ணுங்க. தென் ஆர் யூ போயட்? தென் அப்படிங்கிறதுக்கு வந்து தோ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். தோ. கோயட்டுக்கு என்ன வேர்ட் சொன்னேன் இப்ப நான்? வெரி குட். तो आप कवि हैं, अपना நீங்க पोएटा, तो आप कवि हैं. ओके, yes yes, absolutely correct. Absolutely, absolutely, again you can use the word बिल्कुल here also. Absolutely க்கு வந்து बिल्कुल யூஸ் பண்ணலாம். ஓகேவா? yes yes, absolutely correct. हाँ हाँ बिल्कुल हाँ. बिल्कुल correct. கரெக்ட் என்ன? சச்சினா வந்து ட்ரூ. சச்சினா ட்ரூ. ஓகேவா? சச்சினா ட்ரூவா? ஆமா, சச்சினா ட்ரூ. இப்ப இங்க வந்து கரெக்ட் தான் இருக்கு. சோ கரெக்ட்க்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணனும்னா சஹி அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணனும். திரும்ப சொல்லுங்க மேம். சஹி 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 சஹி. हाँ हाँ बिल्कुल सही. எஸ், हाँ हाँ बिल्कुल सही. ஓகே, சோ இதுதான் இப்போ ஒரு இன்னைக்கு டவுட் அதுல. சொல்லுங்க. மேல வந்துட்டு ஆர் யூ நாட் ரைட்டர்னு சொல்லும்போது ஆப்ல ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்துட்டு தென்ல क्वेश्चन இருக்கும்போது தோ அந்த தென்னுக்குரிய மீனிங்ல ஸ்டார்ட் ஆகும். தோல ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அதான் சொல்றேன், இதுல வந்து क्या வந்து ஹிடன்ல இருக்கு. ஓகேவா? क्या आप लेखक हैं, क्याல ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்துட்டு நா வராது. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நால கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நாவே வந்துட்டு இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறோம் இல்லையா? அந்த நா அப்படிங்கறது அந்த மீனிங்ல தான் வரும் இங்க. ஓகேவா? அந்த நால கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா? சோ அப்பயும் அது வந்து क्वेश्चन தான். கானா காயா கியா அப்படின்னா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். கானா காலியானா அப்படின்னா சாப்பிட்டீங்க தானே. அதாவது நம்ம இந்த இதுல கேட்பாங்களா சாப்பிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னுவோம்ல, அந்த மாதிரி பேசும்போது என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டீங்களான்னு கேட்காம சாப்பிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க வீட்டுல சாப்பாடு இல்ல, நீங்க சாப்பிட்டு வந்திருக்கணும் அந்த மாதிரி. ஓகேவா? இதுல வந்து டைரக்டா அந்த क्वेश्चனை வந்து क्वेश्चन வேர்டா யூஸ் பண்ணாம மாடுலேஷன்ல கேக்குறது இது. ஆப் லேக்கக் ஹேனா, நீங்க லேக்கக் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறோம். புரியுதா? அந்த இடத்துல क्वेश्चन வேர்டை யூஸ் பண்ணாம क्वेश्चन இஸ் ஹிடன் ஹியர். ஓகேவா? சோ அவ்வளவுதான். இதான் வந்து இன்னைக்கோட லெசன் நம்ம பார்த்தாச்சு. தன்யவாத்.